வைகாசி 2வது வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைனாலே பெண்கள் தான் இல்லையா? காலைல எழுந்திருச்சு குளிச்சு பூஜை பண்றது எல்லாமே பெண்கள். அன்னைக்கு ஒரு பெண்களுக்கு உபயோகமான ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க மேம். அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பெண்கள் அப்படின்னாவே தங்கம். கரெக்ட் மேம். தங்கம் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. தங்கம் சேருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த வைகாசி வெள்ளி. அது 2வது வெள்ளி. என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி. சஷ்டி திதியோட சேர்ந்து வருது. இப்ப முருகப்பெருமானோட அருளோட நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். நம்ம வீட்டுல எங்கெல்லாம் பணம் சேருதோ அந்தந்த இடங்கள்ல வைக்கலாம். நம்ம பிசினஸ் பண்றோம்னா அந்த இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். வீட்டுல பீரோல வைக்கலாம். குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில் கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் கல்வியும் மிகப்பெரிய செல்வம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. எங்கள் மேம் வந்து நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் ரீதியாகவும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய பிரயோஜனமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் தாங்க நம்மளுக்கு வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க கிளியராக அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க, பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒன்று. நிறைய பேருக்கு வந்து பெண்கள் வந்து எப்படின்னா நிறைய பணம் வேணும், நிறைய நகை வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசையும் பெண்களுக்கு தான் இருக்குங்க. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்கள் மேம் பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள், பெண்களுக்கு உபயோகமாகிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அதில் அந்த வரிசையில் வர வைகாசி 2வது வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான ஒரு உபயோகமான ஒரு நாள், பெண்கள் பிரயோஜனமான ஒரு நாள். அது என்னவா இருக்கும்? எங்கள் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, அவங்களே சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். வைகாசி 2வது வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைனாலே பெண்கள் தான் இல்லையா? காலைல எழுந்திருச்சு குளிச்சு பூஜை பண்றது எல்லாமே பெண்கள். அன்னைக்கு ஒரு பெண்களுக்கு உபயோகமான ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க மேம். அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பெண்கள் அப்படின்னாவே தங்கம். கரெக்ட் மேம். தங்கம் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. ஆர்வம் இருக்கும். அது ஒரு மிக சிறந்த செல்வம். சரி, நாளைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியாவே நம்ம இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தங்கம் இருந்தாலே வீட்டுல வந்து ஒரு பெரிய செல்வம், லட்சுமி கடாட்சம் இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். தங்கத்தை வந்து தெய்வமாகவே நம்ம வழிபடுறோம். நல்ல ஒரு விசேஷத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே தங்கத்தை வந்து நம்ம முன்னிலை வைக்கிறோம். தங்கம் சேருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த வைகாசி வெள்ளி. அது 2வது வெள்ளி. என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி. சஷ்டி திதியோட சேர்ந்து வருது. முருகப்பெருமானோட அருளோட நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். தங்கம் சேரணும் அப்படின்னா முதல்ல பணம் ஈர்க்கணும், பணம் சேரணும். செல்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு அடுத்தது இந்த செல்வம் தான். பணம் வந்து நமக்கு சேரும்போது ஒரு எல்லாருமே பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா ஒரு தெம்பு இருக்கும். ஆமா, ஆரோக்கியமா இருப்போம். சரிங்க, அடுத்தது என்ன? பணமும் இருக்கு, அப்போ நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அப்போ இந்த தங்கத்தை ஈர்ப்பதற்கு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். நல்லா காலையில நல்லா குளிச்சுட்டு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா வெற்றிலை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சம் வெற்றிலை. அதே மாதிரி ஏலக்காய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே பணத்தை ஈர்க்கும். நிறைய பேர் வந்து பணம் வைக்கக்கூடிய அந்த கல்லாப்பேட்டி எல்லாம் ஏலக்காய் வைப்பாங்க, பச்சை கற்பூரம் வைப்பாங்க. பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் ஏலக்காய்க்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன பூஜை செய்ய போறோம்? காலையிலே நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமும் பண்ணிட்டு பூஜை அறையில நம்ம இதை செய்ய போறோம். முழு முதற் கடவுள் விநாயகருக்கான முதல் வழிபாடு இது. என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தட்டு, பித்தளை தட்டு எடுத்துட்டு ஒரு வெற்றிலை வச்சு மஞ்சள்
இருக்கு இல்லைங்களா, மஞ்சள்ல பன்னீர் விட்டு குழைத்து மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைக்க போறோம். அந்த வெற்றிலைக்கு மேல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளா விநாயகர் முழு முதற் கடவுள் எல்லாமே நமக்கு கொடுக்கிறவரு. அருகம்புல் கொஞ்சம் வச்சுட்டு வெண்மை நிற மலர்கள் மல்லிகை பூ இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பச்சரிசியில நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அட்சதை ரெடி பண்ணோம். அட்சதையால முதல்ல நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை செய்யணும். அடுத்தது நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜை செய்ய போறோம். அப்போ தட்டுல வெற்றிலைக்கு மேல இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து இந்த வெண்மை நிற பூக்களும் இந்த அட்சதையும் எடுத்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம், ஓம் விநாயகாய நமக. பொறுமையா காலையில எந்திரிச்சிட்டு நல்ல ஒரு தூய்மையான மனசோட எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பொறுமையா அதை நம்ம செய்யலாம். 11 முறை சொல்ல போறோம். ஓம் விநாயகாய நமக அப்படின்ட்டு அந்த வெண்மை நிற மலரோட அட்சதையும் எடுத்து விநாயகர் மேல போட்டு இந்த பூஜையை நம்ம 11 முறை செஞ்சு முடிக்கிறோம். இதுல ஸ்பெஷலா நம்ம நெய்வேத்தியம் என்னங்க வைக்க போறோம் அப்படின்னா, பால் நல்லா காய்ச்சி அதுல கற்கண்டு போட்டு, சர்க்கரை வேண்டாம், கற்கண்டு போட்டு வச்சு நெய்வேத்தியமாக வைக்கிறது இன்னும் சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னா, மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் இருந்தா வைக்கலாம், இல்ல இந்த மல்லிகை மாலையாக போட்டுட்டு அடுத்து பூஜை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம செய்ய போறது நல்ல அமைதியா வெற்றிலை நான் வாங்கி வைக்க சொன்னேன் இல்லைங்களா, 2 வெற்றிலையாக வைக்கணும். 6 செட்டு, 6 செட்டுலயுமே பாத்தீங்கன்னா 2 வெற்றிலை, நடுவுல வந்து ஒரு ஏலக்காய் வைத்து 6 வெற்றிலை நம்ம வச்சு வழிபாடு செய்யணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி 11 முறை ஓ மகாலட்சுமி நமக இந்த மந்திரத்தை சிம்பிளா நம்ம சொல்லி தாயாரை நல்லா வேண்டிக்கணும். ஸோ விநாயகர் பெருமாருக்கு நம்ம வந்து பூஜை செஞ்சிட்டோம். மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த வெற்றிலையும் ஏலக்காயும் வைத்து பால் வச்சு நல்லா நம்ம வழிபாடு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து அந்த வெற்றிலை இருக்கு இல்லையா, ஏலக்காயோட ஒண்ணு எடுத்து நம்ம பிரசாதமாக அதை சாப்பிடணும். அப்போ நமக்குள்ளேயும் அந்த வசீகரத்தன்மை அதிகரிக்கும். எங்கேயாவது போறோம், நமக்கு வந்து அந்த தெய்வீகம் முகத்திலேயே அந்த தெய்வீக கலை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பேசும்போது ஒரு வசீகரத்துவம், வாக்கில் நேர்மை உண்டாகணும் அப்படின்னா இந்த வெற்றிலையும் ஏலக்காயும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு சாப்பிட்டுட்டு மீதி 5 செட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டுல எங்கெல்லாம் பணம் சேருதோ அந்தந்த இடங்கள்ல வைக்கலாம். நம்ம பிசினஸ் பண்றோம்னா அந்த இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், வீட்டுல பீரோல வைக்கலாம், குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில் கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் கல்வியும் மிகப்பெரிய செல்வம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் முக்கியமான இடங்கள்ல வைக்கிறோமோ பணம் ஈர்த்து தரும் ஆற்றல் இதுக்கு இருக்கு. அதனால இந்த வெள்ளிக்கிழமை தவறாமல் சஷ்டி திதி அன்னைக்கு இதை செய்யுங்க. ஸோ எல்லா வளமும் நலமும் நமக்கு வந்து சேரும். சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். இதாங்க எங்கள் மேம் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இந்த வர 2வது வைகாசி 2வது வெள்ளிக்கிழமை, அதுவும் சஷ்டி திதி, மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க சொன்னதை ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்து அந்த ஃபுல்லாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பணம், நகை, வீடு, வாசல் எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு அவங்க எவ்வளோ அருமையான ஒரு வழி சொல்லியிருக்காங்க தெரியுமா? மிஸ் பண்ணிடாதீங்க. பணம், நகை எல்லாம் உங்கள் வீட்டுக்கும் வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.